தற்கொலை எதற்கும் தீர்வல்ல. மன அழுத்தம் ஏற்பட்டாலோ தற்கொலை எண்ணம் வந்தாலோ அதிலிருந்து விடுபடுவதற்கு தமிழக சுகாதார சேவை உதவி மையம் 104 அல்லது ஸ்னேகா தற்கொலை தடுப்பு உதவி மையம் 0442640050 ஆகிய எண்களை அழைக்கலாம். ஆணவ கொலை செய்யப்பட்ட பிரவீனின் மனைவி ஷர்மிளா தற்கொலைக்கு முன்பு எழுதிய கடிதம் வெளியாகியிருக்கிறது. தனது தற்கொலைக்கு பெற்றோரும் சகோதரர்களுமே காரணம் என அந்த கடிதத்தில் ஷர்மிளா எழுதியிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. ஆணவ கொலை செய்யப்பட்ட பிரவீனின் மனைவி ஷர்மிளா தற்கொலை செய்து கொண்டார். இந்நிலையில் அதற்கு முன்பாக அவர் எழுதிய கடிதம் வெளியாகியிருக்கிறது. கடந்த 14ஆம் தேதி தற்கொலைக்கு முயன்ற ஷர்மிளா நேற்று இரவு சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். இது தொடர்பாக விசாரணை ஒருபுறம் நடைபெற்று வரும் நிலையில் தற்கொலைக்கு முன்பு அவர் எழுதிய கடிதம் வெளியாகியிருக்கிறது. தனது தற்கொலைக்கு குடும்பத்தினரே காரணம் என அவர் அந்த கடிதத்தில் எழுதியிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் அன்பரசன் இணைகிறார். அன்பரசன், அந்த கடிதத்தில் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு? முழுமையான விவரம் என்ன அன்பரசன்? சென்னை பள்ளிக்கரணையில் சாதி வெறி ஆணவ படுகொலை செய்யப்பட்ட இளைஞரின் மனைவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட விவகாரமானது தற்போது சென்னையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக சென்னை பள்ளிக்கரணை அம்பேத்கர் தெருப்பகுதியைச் சேர்ந்தவர் பிரவீன். தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த இவர் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பாக பள்ளிக்கரணை அடுத்த ஜல்லடையாம்பேட்டை கணேஷ் நகர் பகுதியை சேர்ந்த ஷர்மி என்கிற ஷர்மிளா என்ற 22 வயது பெண்ணை காதலித்து பெண்ணின் வீட்டு எதிர்ப்பு கொண்டு திருமணம் செய்து கொண்டார். இந்த நிலையில் வீட்டாருடைய பலத்த எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் பிரவீன் மற்றும் ஷர்மிளா ஆகியோர் பெரியாற்றிடலில் சுயமரியாதை திருமணம் செய்து கொண்டு எழும்பூர் ரெஜிஸ்டர் அலுவலகத்தில் பதிவு திருமணம் செய்து பள்ளிக்கரணையில் ஒன்றாக வசித்து வந்தனர். இந்த நிலையில் தான் கடந்த 24ஆம் தேதி பிரவீன் தனியாக வெளியே சென்ற போது அங்கு வந்த 5 நபர்கள் அவரை கொடூரமாக வெட்டி படுகொலை செய்தனர். இந்த சம்பவத்தில் பள்ளிக்கரணை போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு 5 நபர்களை கைது செய்தனர். குறிப்பாக ஷர்மிளாவின் உடன் பிறந்த அண்ணனான ஜல்லடையாம்பேட்டை பகுதியைச் சேர்ந்த தினேஷ், அதே போன்று சித்தலப்பாக்கம் 2வது தெரு பகுதியைச் சேர்ந்த விஷ்ணுராஜ், பள்ளிக்கரணை ராஜலட்சுமி நகர் 8வது தெரு பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீராம், பள்ளிக்கரணை 6வது குறுக்கு தெரு பகுதியைச் சேர்ந்த ஜோதிலிங்கம், சித்தலப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீபன்குமார் ஆகிய 5 நபர்களை பள்ளிக்கரணை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். இந்த நிலையில் இந்த சம்பவத்தில் தனது கணவர் இறப்பிற்கு தனது குடும்பத்தினர், அதாவது தனது தாய், தந்தை மற்றும் மற்றொரு சகோதரன் ஆகிய 3 நபர்கள் மட்டுமே காரணம் எனவும் அவர்கள் மீது தற்போது வரை நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும், அதனால் கடந்த 14ஆம் தேதி ஷர்மிளா என்ற பெண் தூக்கிட்டு தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார். இந்த நிலையில் அவரது குடும்பத்தினர், அதாவது மாமனார் மற்றும் மாமியார் அவரை உடனடியாக மீட்டு அருகிலுள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு அவர் கோமா நிலையில் இருந்ததால் உயர் சிகிச்சைக்காக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த நிலையில் நேற்று இரவு அவர் உயிரிழந்தார். தற்போது அவரது உடலானது உடற்கூறாய்வுக்காக தற்போது ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை பிணவரையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தற்போது உயிரிழந்த ஷர்மிளாவின் கடிதமானது, அதாவது தற்கொலைக்கு முன்பாக அவர் எழுதி வைத்த அந்த கடிதமானது தற்போது கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த கடிதத்தில் அவர் என்ன தெரிவித்திருக்கிறார் என்றால், தனது மரணத்திற்கு தனது தாய், தந்தை மற்றும் மற்றொரு சகோதரனான நரேஷ் ஆகிய மூவரும் தான் காரணம். குறிப்பாக தந்தையான துரைக்குமார், தாய் சரளா மற்றும் மற்றொரு அண்ணனான நரேஷ் ஆகிய மூவரும் தான் காரணம் எனவும், தனது கணவர் பிரவீன் இல்லாமல் தான் இந்த உலகத்தில் வாழ விரும்பவில்லை எனவும், தனது பிரவீனுடன் ஒன்றாக சேர்ந்து வாழப் போவதாக கூறி அந்த கடிதத்தில் எழுதியிருக்கிறார். இதனையடுத்துதான் தற்போது உடற்கூறாய்வுக்காக வைக்கப்பட்ட ஷர்மிளாவின் உடல் தற்போது வரை பிரேத பரிசோதனை நடைபெறவில்லை. காரணம் என்னவென்றால், இந்த மூவர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படாமலும் அதே போன்று இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றாமல் நாங்கள் உடலை வாங்க மாட்டோம் என உயிரிழந்த ஷர்மிளாவின் மாமனார் மற்றும் மாமியார் ஆகியோர் தற்போது பள்ளிக்கரணையில் வீட்டின் அருகே போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பள்ளிக்கரணை உதவி ஆணையர் கிறிஸ்டின் ஜெய்சில் தலைமையிலான போலீசார் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். இந்த சம்பவமானது சென்னையில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. உயிரிழந்த ஷர்மிளா தற்கொலைக்கு முன்பு எழுதிய கடிதம் வெளியாகியிருக்கிறது. அதில் தனது தற்கொலைக்கு குடும்பத்தினரே காரணம் என அவர் எழுதியிருக்கிறார். இந்த விவகாரம் தொடர்பாக காவல்துறையினர் தங்களது விசாரணையை, அடுத்த கட்ட விசாரணையை எப்படி தொடங்க போகிறார்கள், இதை எப்படி அணுகப் போகிறார்கள் என்பதெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். தகவல்களுக்கு நன்றி அன்பரசன். தற்கொலை எதற்கும் தீர்வல்ல. மன அழுத்தம் ஏற்பட்டாலோ தற்கொலை எண்ணம் வந்தாலோ அதிலிருந்து விடுபடுவதற்கு தமிழக சுகாதார சேவை உதவி மையம் 104 அல்லது ஸ்னேகா தற்கொலை தடுப்பு உதவி மையம் 0442640050 ஆகிய எண்களை அழைக்கலாம்.